ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து விவசாய வீடியோ போடலாம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் மழை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயில் அது அப்படியே இருந்துச்சு. அப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. பட் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். பட் வந்து மழை பெஞ்சு பின்னாடி நம்ம ஃப்ரீயாகவே இருக்க மாட்டோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, 2 நம்ம ஆல்ரெடி தக்காளி இந்த மாதிரி மிளகாயெல்லாம் நட்டு வச்சுருப்போம். சால் வந்து ஓட்டி வச்சுருக்கோம். 2 நாள் ஆச்சு ஓட்டி. ஈரம் நைட் ஃபுல்லாக ஹெவி மழைங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஆடி பட்டத்து விதைகள் வந்து நடலாம். இது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது அம்மா கிட்ட அக்கா கிட்ட அப்படின்னு நல்லா இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டால் கொடுப்பாங்க. நம்ம கிராமத்தில் யாருமே இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க நட்டுட்டு நமக்கு மீந்ததெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் விதை. இது வந்து அண்ணி வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸில், அவங்க கொடுத்தது. அதாவது அக்ரியில் அவங்க கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா கொடுத்தது, இது அம்மா கொடுத்தது. இது என்ன பார்த்திங்கன்னா, இது அவரை விதை. இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அவரை விதை போன வருஷம் போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி விட்டாங்க. அதனால் காய் அறுக்க முடியல, உங்களுக்கு காமிக்கவும் முடியல. பட் இந்த டைம் வந்து தனியாக நான் போட்டிருக்கேன், யாரும் ஓட்டாத மாதிரிக்கு. டிராக்டர் வச்சு ஓட்டவும் முடியாது. கரெக்டாக இடம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. நம்ம தக்காளி எல்லாம் நடுவோம் இல்லைங்களா, தக்காளி செடி நடுவோம், ப்ளஸ் மிளகாய் செடி நடுவோம் இல்லையா. அது வந்து இப்போ அது வந்து ஒரு பிட்டாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இவ்வளோ இடம் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம நட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காமிக்கலாம். நடுறதுக்கு முன்னாடி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்னென்ன விதை வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். செப்பலை கழட்டி விடலாம் இருங்க. என்னென்ன விதை அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கீழெல்லாம் ஈரமாக இருக்குது, டப்பா வச்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் விதை. என்கிட்ட பீக்கங்காய் விதை இல்லைங்க, புடலங்காய், அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்களா, அந்த புடலங்காய் விதை வந்து இருக்குது. இது நான் வந்து சமைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு காய் வந்து காய் வச்சு வச்சுருந்தேன், அந்த விதை. இது வந்து பார்த்திங்கன்னா பாவற்காய் விதை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய் விதை. இது வந்து பார்த்திங்கன்னா தட்டவரங்காய், அதாவது காய் அப்படியே கணுவாக வைக்குவாங்க. அப்படியே அந்த செடி அடியிலேருந்து காய் வைக்குமா, நல்லா காய் வைக்கும்னு சொன்னாங்க. இது வந்து சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இடம் போட்டாவே நல்லா கொத்து கொத்தாக காய் வைக்கும் சுரைக்காய். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இதுன்னு சொல்கிற மாதிரி இது வந்து சிக்கிடிக்காய். அதாவது ஆப்பீஸ் விதையும் இருக்குது, நாட்டு விதையும் இருக்குது, ப்ளஸ் ஹைப்ரிட் விதையும் இருக்குது. 2 மிக்சிங் இருக்குது, 2மே மிக்சிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய். நம்ம என்ன வச்சுருக்கோம் தெரியுமா, வீட்டு அவரைக்காய் வச்சுருக்கோம், ப்ளஸ் சுரைக்காய் விதை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பூசணிக்காய், கொத்தவரங்காயின்னு சொல்லுவோம். சிக்கிடின்னு சொன்னால் சரி தெரியும், சில பேர் கொத்தவரக்காய். 2மே இருக்குது, ஆஃபீஸ் விதையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆஃபீஸ் விதைங்க, ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. என்னென்ன வாங்கி வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா மிளகாய் விதை, ஓகேங்களா. மிளகாய் விதை இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரி விதை வாங்கிட்டு வந்துருக்கோம். வெண்டைக்காய் விதை இருக்குது. தக்காளி விதை, கீரை விதை நம்ம நட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொட்டை மிஸ் ஆகிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலிங்க. இது நாட்டு துவரை. இது நம்ம வீட்டுக்காக மேலே வந்து விதைக்க போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போதைக்கு நம்ம என்ன நடுறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி இது வந்து விதையை வந்து நம்ம சால் விட்டு செடியாக வளர்க்கணும். இது ஆஃபீஸ் விதை. நம்ம இது என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நான் முன்னாடியே வந்து கொத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓட்டி.
இதில் நட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த வேலி ஒரு நட்டால் தான் நம்ம வேலி மேலே ஏறி நம்மளுக்கு காய் வைக்கும் கொத்து கொத்தா. அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுரைக்காய் நடலாம். சுரைக்காய் மெயின் நம்மளுக்கு, அதனால போட்டு நட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சுரைக்காய் வந்து 2 குழி நம்ம போட்டுக்கலாம். சுரைக்காய் வந்து கொடி ஏற்றி விட்டால் தாங்க நல்ல காய் நல்லா கொத்து கொத்தாக வைக்கும். அந்த கொத்து கொத்தாக எப்படி வைக்கிறோம் அப்படின்றதையும் நான் காமிக்குவேன். அது போன டைம் தான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். பட் வந்து அது வந்து அது ஓட்டி சென்ட்ரலில் போட்டதுனால அது ஓட்டிக்கிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம செப்பரேட்டாக போடுறது. கொஞ்சம் ரொம்ப மேலேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப கீழே வைக்கக்கூடாது. இது நல்லா வரணுன்னு என்ன பண்ண தெரியுமா, கரெக்டாக ஒரு மாட்டு எருவு ப்ளஸ் ஆட்டு எருவெலாம் இருக்குங்களா, அதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செடி வளர்ந்து போய் வச்சோன்னா செம்மையாக வருங்க. செடி பயங்கரமாக இருக்கும். இது ஓரளவுக்கு 5-6 குழி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் கொட்டை நிறையா இந்தா நீ ஒரு குழி போட்டு போகலாம். அவரைக்காய் இது எதுக்கு போடுற? சென்ட்ரல் இங்கே கூட கொச்சி போடு. அவரை கொட்டை நட்டு பார்க்கலாம் உங்கள் கையில். பாவக்காய் விதையும் நடணும். கொடு அது. கொட்டை இது நட்டுலாம். நடு 2 குழி நடு. எங்கள் ஃப்ரெண்டை நட சொல்லிங்கிறவங்க நட்டோம். பாதாம் செடி துளுக்கும். அந்த அங்கே குத்தி விட்டுன்னு பாருங்க. நடு ஓரமாக. ஓரமாக நடு. விட்டு கொட்டை நல்லா வட. நடு. இதில் நல்ல இதில் கூட நடு. இது நம்ம பாதாம் செடி நட்டுருக்கோம். ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்காக நட்டுருக்கோம். வந்துடும், பெருசாகிடும். நம்ம அங்கங்கே கொஞ்சம் வருஷம் நல்ல. பத்து கொட்டைக்கு மேலே நட்டுருக்கோம். 10 கொட்டைக்கு மேலே நட்டுருக்கோம். இது வரும்போது நம்ம காமிக்கலாம். செடி முளைக்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ஓரம் வந்து வேறு என்ன நல்லா இருங்க. பூசணி விதை போட்டுடலாமா? இந்த இதில் இந்த வேலி ஓரம்லாம் போட்டால் அப்படியே ஏறிக்கும். கொடியாக ஏறிக்கிச்சுன்னா அப்படியே இது ஃபுல்லாக படர்ந்து நம்மளுக்கு காய் வைக்கும். பூசணி விதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் தான் வருங்க. பொங்கலுக்கு தை மாதம் தாங்க இதெல்லாம் வரும். வாரம் நட்டுடலாம். போன வருஷம் வச்சது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பூசணி விதை வந்து நல்லா காய் வச்சிச்சு. ஆல்ரெடி வீடியோவாக போட்டேன். நிறைய பேர் எடுத்துன்னு போய் சாப்பிட்டாங்க. பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாருமே சாப்பிட்டாங்க. எடுத்துன்னு போய் இவ்வளோ காய் வச்சிச்சு. பட் ஆனால் நான் சாப்பிடல. எனக்கு பூசணிக்காய் கொஞ்சம் பிடிக்காது, அதனால் நான் சாப்பிடல. பட் ஆனால் நிறைய எல்லாருமே யூஸ் பண்ணிக்கினாங்க நான் நட்டதுனால. எங்கள் செல்லக்குட்டி என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஆப்பிள் சாப்பிட்றியாம்மா? ஆப்பிளா? இது நட்டியா சுமி? இதுவும் நட்டாச்சு. என்ன விதை நடுறாங்கன்னு பார்க்கலாம். இது என்ன விதை நடுற? அவரைக்காயா? போடு. பீக்கங்காய் போட்டுக்க ஒன்று. அதில் மழை பாருங்கள். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நம்ம நட்டுட்டோம்னா சீக்கிரமாக வந்துடும். ஈரம் நல்லா தள்ளன்னு ஈரம் இருக்குது. பீக்கங்காய் இருக்குலாம். என்னது? நடு. கொத்தி விட்டுங்கண்ணா. நட. இது கொத்தவரக்காய் சிக்கடிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சால்வுட்
செடி செடியாக அது முளைக்குதாட்டுங்குது. அப்படியே நட்டுடலாமான்னு பார்க்கணும். நீட்டு நட்டு விட்டுலாம். அப்போ தான் நம்ம கொத்தி விடுறது நல்லாயிருக்கும். நம்ம இந்த சாலில் வந்து நட்டிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் இந்த பூசணிக்காய் விதையெல்லாம் நட்டுடலாமா ஒரு பக்கம்? வெளி வருமா? வெளி வரணும்னா நம்ம இது நட்டுக்கோங்க. எதுவா இந்த ஒரு குழி போட்டு நட்டு வந்துடுது. என்ன இதை நடுறியா? இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது. நடு. மழை லைட்டாக தூரல் போடுதுங்க. மண் ஏறுன்னு பசு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொத்தி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக செடி வரும். கொட்டிட்டு நல்லா நிறைவிடணும். நிறைவிட்டு நல்லா பசன்னு இருக்கணும் மண். பாவக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே நட்டுக்கணும்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து மருந்து இல்லாத காயாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறோம். இது செடி முளைச்சதுமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ப்ளஸ் காய் வைக்கிறதும் காமிப்பேன். இன்னும் தக்காளி எல்லாம் நடணும். மண்ணில் போட்டு எடுது கொடு. எல்லாமே உங்களுக்கு காமிக்கணும். ஓகேங்களா? எத்தனை நட்டுக்குதுங்க மேலே நிற்கக்கூடாதுவா. இன்னும் கொஞ்சம் வீட்டை வரக்கிறதுக்கு இது நட்டுட்டு மேலே வந்து தோராசு கொட்டை போடுறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி போடுறேன்றதையும். இதோட மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அங்கே போயிட்டு காமிக்கிறது. இது வந்து கொத்தவரங்க அதே கம்மி இந்த பின்ன காமிச்சிங்க இல்லை அது நடு ஃபுல்லாக லைனாக நடுது. இல்லை இது அந்த பேச்சில் இருக்கிறதெல்லாம் அப்படி விதை போட்டு விட்டுலாமா? கொத்தி கவரில் இருக்கிறது. உங்களுக்கு விதையெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக விவசாயம் அதாவது அக்ரி ஆஃபீஸில் போய் கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. பேக்கெட்டில் விற்கிறாங்க பாருங்கள் கவர்மெண்ட்லேயே. நம்ம இது வந்து நாற்றாக விட்டுடலாம். இது கீரை விதை. இது பாத்தியாக ஒன்றும். இது வெண்டைக்காய். தக்காளி இதை விட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. தக்காளி இதை போட்டாச்சு பாருங்கள். முளைச்சிச்சின்னா நம்ம அப்படியே எடுத்து அப்படியே நட்டுக்கலாம். செடியே முளைச்சிச்சின்னா லைட்டாக அப்படியே மூடி விடலாம். தெரியக்கூடாது விதைங்களாம். தெரியாத அளவுக்கு மண் சாஃப்டாக மூடி விடணும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் விதை.
இதெல்லாம் பிடிங்கி நடணுங்க. இதெல்லாம் விதையை போட்டுட்டு செடி முளைச்சி பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பிடிங்கி நடணும். இதெல்லாம் அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். பிடிங்கி நட்டுக்கலாம் பாதி பாதியாக. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக போட்டுக்கலாம். மிளகாய் விதை, இது பேர் மிளகாய் விதை. இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெண்டை விதை இருக்குது, தனியாகவே இருக்காது வேணாம். வெண்டைக்காய் விதை இன்னொன்று இருக்குது, அது நட்டுக்கலாம். கீரை விதை போடணும். கீரை 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 கத்திரிக்காய் போட விதை போட வருமா? ஆ முளைஞ்சி நட்டுக்கலாம். வெண்டைக்காய் அது அப்படியே இருக்கட்டும். கீரை விதை இது ஒரு பக்கமாக ஒன்று. இதுதான் கீரை முளைச்சிக்கிச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். புளி கீரை விதை அந்த பக்கம் விடலாம். தண்ணி கட்டணுமா? மழையிலே வருது. லைட்டாக கொதிச்சுட்டு கொச்சிடணும் காமிக்கிறேன். கீரை விதை பார்த்தீங்கன்னா ரவராகவே இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அப்படியே சாமி ஒரு பாத்தி வர மாட்டேங்குது. ஏய் இறக்கிறாடி விடுமுச்சு. ஏய் நம்ம சிறுகீரை அதுதான் லைட் அடி போட்டு கொஞ்சம் பக்கமாக போடலாம். நல்லா வரும். ஃபுல்லாக மூடி விட்டணும் கிளாரி. ஏன்னா அது கொஞ்சம் தான், அது சின்ன பேக்கெட்டு. முடிஞ்சு இப்போ வெண்டைக்காய் நடுறோம். வெண்டைக்காய் சால்செல்லாம் நடுங்க கொஞ்சமாக. நடுறது பெருசு இல்லை, கொத்தி விடணும், நல்லா களை எடுத்து விடணும். அப்புறமா பார்த்திங்கன்னா மருந்தடிக்கணும். நம்ம வீட்டுக்கே இருந்தாலும் மருந்தடிக்காம கூட சாப்பிட்லாம். பட் காய் வந்து கம்மியாக வைக்கும் மகசூல். 2 கூட போடு. 2 செடி கூட நடலாம் வெண்டைக்காய். நம்ம நடுறது பூரா வீட்டுக்கு தாங்க. வீடு நட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நான் வந்து உங்களுக்கு துவரக்கொட்டை போடுறதையும் காமிக்கிறேன். வந்து துவரக்கொட்டை வந்து சால் விட்டது இப்படி தான் விட்டாச்சு. ஃபுல்லாக லைனாக விட்டுருக்கோம் பாருங்கள். 2 சால் போட்டிருக்கு. இதுவும் போட்டாச்சு. நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. இதுவும் போட்டுட்டேங்க. சரி கடைசியாக தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நாட்டு துவரை பருப்புலாம் கிலோ வந்து 180 ரூபா. சரி 140 ரூபா இது. கொட்டையாக வாங்கினா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொட்டையாக வாங்கினா நம்மளுக்கு 80 ரூபா 90 ரூபா வருது சந்தையில். அதனால் நம்ம விதைக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு. இது 1 இயர் பயிர். 1 இயர் 6 மாதம் பயிர். பொங்கலுக்கு அப்புறம் தான் விதைய வரும் அந்த செடி கொட்டையெல்லாம்.
லைனாக போட்டிருக்கோம். ஆல்ரெடி இந்த களைக்கொட்டையில் கொத்தி போடலாம், ப்ளஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஓட்டி விட்ருக்கோம், சால்லே போட்டிருக்கோம். பலாசனா போடணும். லைன் பை லைனாக போடணும். அப்படி ஒத்தா இருந்தாலே நம்ம காய் வைக்காது, லைட்டாக பலாசனாக இருக்கணுங்க, அப்போ தான் காய் வைக்கும். எவ்வளோ ஃபுல்லாக போட்டாச்சு, ஒரு பை வரைக்கும் எடுத்து வச்சுருந்தோம், போட்டோம். ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். போட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்படி காலில் நல்லா அப்படி வச்சு முடிக்கலாம். கையில் மூட முடியாது, ஏன்னா நிறைய ஒரு நிலமே ஃபுல்லாக போட்டாங்க இல்லைங்களா, அதனால் இப்படி காலில் வச்சு இப்படி மூடி விட்டால் அப்படியே முடிக்கணும். டிராக்டர் ஹோல்ஸில் கூட நம்ம போட்டு நம்ம ஓட்டிக்கலாம். பட் இது ஆல்ரெடி ஓட்டி விட்டாச்சு, சோளம் வச்சிருக்கு, அதுலேயே நம்ம வந்து துவரையும் வச்சாச்சு. இந்த மாதிரி விதைச்சி முடிச்சாச்சு, ஃபுல்லாக விதைச்சாச்சு, எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும். மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.